ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்தரைச்ச முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம லைட்டாக குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு. நம்ம கிராம்பு அளவாக தான் சேர்த்துக்கணும். ரொம்ப கிராம்பு சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். இதில் பொட்டுக்கடலை எதுக்கு சேர்த்துருக்கோன்னா குழம்போட திக்னஸ்க்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட துருவிய 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் பதிலாக மல்லி விதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளிலேயே அந்த மசாலா நல்லா குக் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 முட்டையை நான் வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நான் எந்த அளவு கொடுத்துருக்கோனோ நீங்கள் அதே அளவு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் ஃபுல்லாக போடலினாலும் பாதி பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணி பண்ணும்போதும் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி, ரொட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.